அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். இந்த இணைவு சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய நிகழ்வு என்று கருதப்படுகிறதுங்க. அதே நேரத்தில் இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் வீட்டிற்கான அதிபதி. சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் வீட்டிற்கான அதிபதி. இந்த 12ஆம் வீட்டில், அதாவது விரைய மோட்சஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், இன்பம், கலை மற்றும் உறவுகள் ஆகிய அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். அதே போல் இந்த சனி பகவான் நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர், செய்யும் வினைகளுக்கேற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர், வினையை தீர்ப்பவர் என்று அழைக்கக்கூடியவர். அதே நேரத்தில் ஒருவர் இருக்கக்கூடிய பொறுமையையும் நிதானத்தையும் உழைப்பையும் தரக்கூடியவர் இந்த சனி பகவான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் மேஷராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பர்கள் சுறுசுறுப்பானவர்கள், தைரியம் மிக்கவர்கள், தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் இமீடியட்டாக அதை செய்து முடிக்கணும். ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்திங்க. சுறுசுறுப்பாகவும் எப்போவுமே மற்றவங்க மத்தியில் பார்க்கும்போது செம்ம ஆக்டிவாக இருக்கார், எந்த வேலையை கொடுத்தாலும் டக்குன்னு செய்வார் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய தன்மை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க. இலகிய மனம் கொண்டவர்கள் அப்படிங்கிறது, எந்த ஒரு விஷயத்தையாவது அடையணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதுவே வாழ்க்கை குறிக்கோளாக வச்சுட்டு அந்த இலக்குகளை அடைய போராடக்கூடிய நபர்களும் இந்த மேஷராசிக்காரர்கள் தான். கடந்த சில காலகட்டங்களாக என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. எதை ஆரம்பித்தாலும் தேவையில்லாத விரயங்களாகவும் தேவையில்லாத விதத்தில் நஷ்டமாகவும் போயிட்டே இருக்குது. எதை தொட்டாலும் விரயமாகுது, எதை தொட்டாலும் நஷ்டமாகுதுங்க. சரியான விதத்தில் வருமானங்கள் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. ஸோ லாபங்கள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நஷ்டமாகாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நிறைய தொழில் ஆரம்பிச்சிட்ருக்கோம். அதுலேயும் தேவையில்லாத இடர்பாடுகள், நிறைய நஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நிலைகள் எப்போ தான் மாறும், நான் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எப்போவுமே லாபகரமான சூழ்நிலையாக மாறும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் உச்ச வீடு, அதாவது மீன ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள் மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடியதுங்க. ஸோ இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முயற்சிகளும் பல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நிறைய பிஸ்னஸ் பிளான் இருக்குது, அதை கரெக்டான விதத்தில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் புதிய தொழிலை தொடங்கலாங்க. அதே போல் அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறதால தொழில் ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. அதே நேரத்தில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் சரியான விதத்தில் வேலை எனக்கு அமையவே இல்லைங்க, நிறைய வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன், ஒரு வேலையும் சரியான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குது, இருந்த வேலையும் சரியாக என்னால் பார்க்க முடியல, பார்த்துட்டு இருந்த வேலையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்கேன். ஸோ புதிய வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. அதே போல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுலேயே ஒரு ப்ரமோஷன் அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வேலை ரீதியாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் அப்படிங்கிறது பெரிய தடையாகவே இருக்குதுங்க. சுபகாரியங்கள் ஒன்று மட்டும் வீட்டில் நடந்துருச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனையில் கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும். ஏன்னா இது ஒரு காரணத்தினால ரொம்ப வருஷமாக மேரேஜ் அப்படிங்கிறது போஸ்ட்பான் ஆகி போயிட்டே இருக்குது. பார்க்குற பொண்ணுங்களுக்கு எல்லாமே கல்யாணம் ஆயிடுது, நமக்கு ஒரு வாழ்க்கை அமையலையே அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நடந்துகிட்ருக்கு. எல்லாமே பொருத்தம் வருதுங்க, எல்லாமே அமைப்புகள் இருக்குது. திருமணம் வரைக்கும் போயிட்டு கூட அந்த திருமணம் நிற்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஸோ மன வாழ்க்கை அப்படிங்கிறத அமைச்சிக்கிறதுக்கு நிறைய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள், ஒரு சுப செய்திகள் அப்படிங்கிறது உங்களை சேருங்க. நிறைய விஷயங்கள் தடைப்பட்டது எல்லாமே தடைகளை அகற்றக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. அதற்குண்டான முயற்சிகள், வீண் விரயங்கள், வீண் செலவுகள்லாம் இது வரைக்கும் நிறைய பண்ணியிருப்பீங்க. அந்த செலவினங்கள் பலன் தரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது புத்திர பாக்கியம் அல்லாத தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தகவல் கூடிய விரைவில் சேருங்க.
அதே நேரத்தில் திருமணம் ஆன நபர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். எதுக்கெடுத்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்க. ஒரு விஷயத்தை வந்து வீட்டில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கருத்து வேறுபாடுகள் வருது. கணவன் மனைவி கிட்ட சொல்லும் போதோ இல்லை மனைவி கணவன் கிட்ட சொல்லும் போதோ 2 பேத்துக்குள்ளேயே ஒரு கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், யாருடைய விஷயத்தை யாரும் கேட்க முடியலைங்க. எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை, எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டு விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் இந்த லைஃபே வேண்டாம், பேசாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலான்னு சொல்லி அந்த லைஃப்லேருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேருங்க. இந்த சூழ்நிலைகள் எப்போ தான் மாறும், நம்ம நினச்சபடி நம்ம வாழ்க்கை அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேருவதற்கான யோகமும், கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. பிரிந்து சென்ற நபர்கள் அப்படிங்கிறவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. காரணமே இல்லாமல் இன்றைக்கி வந்து தனியாக விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. நல்ல ஒற்றுமையாக தான் இருந்தோங்க, என்ன காரணமே தெரியல. சின்ன விஷயத்துக்காக இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வந்து இதனால் 2 பேர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசங்கடம் ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு திசையில் வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. எப்படியாவது மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தில் நம்மளை தேடி அவங்க வருவாங்களா, இல்லை நம்ம தேடி போனாலும் அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்களாங்கிற குழப்பங்கள் நிறைய இருக்கும். இந்த காலகட்டங்களில் பிரிந்த தம்பதியினரும் சரிங்க, பிரிந்த நபர்களும் சரி, விட்டுட்டு போனவங்களோ அல்லது விலகி போனவங்களோ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்ந்து காதல் சம்மந்தப்பட்ட விவகாரத்தை திருமணம் லெவலில் ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. தான் விருப்பப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையலை, நம்ம தேடி போகக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வந்து சேருங்க. ரொம்ப வருஷமாக அந்த வீட்டு வேலை அப்படிங்கிறது நிற்கிதுங்க. நம்ம நினச்சபடி இந்த வீட்டு வேலையை முழுமையாக முடிக்க முடியல, வாடகை வீட்லேயே கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுங்கிற முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தேன். அதுவும் ஏதோ ஒரு காரணத்தினால தடைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் விரயங்கள் கூட உங்களுக்கு சுப விரயங்களாக மாறும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து கரெக்டான தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் வீட்டு வேலையை முடிப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் அதே போல் புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உருவாகுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது குறையும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அகலுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது. கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கல்வி ரீதியாக சில செலவினங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வருங்க. இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் காரணமே இல்லாமல் கடன் வாங்கின மாதிரி ஆயிடுச்சுங்க. எதுக்காக வாங்கணும்னே தெரியல. 1000 ரூபாயில் ஆரம்பித்தோம், 10,000 இருந்துச்சுன்னு இன்றைக்கி ₹1,00,000 வந்து நிற்கிறது. எதுக்கோ ஒரு காரணத்துக்காக வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இப்படி சொல்லி கடனுக்கு மேலே கடன் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. வாங்குகிற சம்பளமும் சரி, சம்பாதிக்கக்கூடிய வருமானங்களும் சரி, மொத்தமாக வட்டி கட்டுறதுக்கே சூழ்நிலைகள் சரியாக போயிடுது. அதே மாதிரி நிறைய இஎம்ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஓடிட்டு இருக்குங்க. இதனால் வரவுக்கு மீறின செலவுகள் இருக்குது. ஸோ அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு தேவையில்லாத கடன் வாங்கிட்டு அந்த கடன் இன்றைக்கி கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த பிரச்சனைகள் விலக கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து சில உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேருங்க. பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்கிறதுனாலே அல்லது பழைய பொருட்களை விற்பனை செய்கிறது மூலமாகவும், பழைய வீட்டை விற்கிறதுலோ ஏதாவது ஒரு பொருளை விற்று அதுக்குண்டான தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும். அந்த பிரச்சனையை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களுடைய பிரச்சனைகள் மொத்தமாக சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான சில வழிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்போகுதுங்க. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.